கவனமாக இருங்கள். பிப்ரவரி 15, 2026 உங்கள் நாட்குறிப்பில் சிவப்பு மையால் குறித்து வைக்கவும். இது சாதாரண நாள் அல்ல. கடந்த 300 ஆண்டுகளில் நடக்காத ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் நிகழ உள்ளது. இந்த நாள் சூரியன் வானத்தில் இருக்கும், ஆனால் வெளிச்சம் இருக்காது. பகலில் இரவாக இருக்கும். இந்த இருளுக்கு மத்தியில் குபேரனின் பொக்கிஷங்கள் 6 ராசிகளின் வீடுகளில் வெளிப்படும். ஆம், நீங்கள் அதை கேட்டது சரிதான். ஜோதிடத்தில் மகாசூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் பிப்ரவரி 15 அன்று ஏற்படும் பயங்கரமான சூரிய கிரகணம் சிலருக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் 6 ராசிகளுக்கு இந்த கிரகணம் ஒரு வரமாக இருக்கும். அவர்களின் அதிர்ஷ்டத்தின் பூட்டுகள் திறக்கப் போகின்றன. காத்திருங்கள். வீடியோவை தவிர்க்கும் தவறை செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்த 6 ராசிகளில் செல்வத்தை பெறும் ஒன்று உள்ளது. ஆனால் கிரகணத்தின் போது அவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த செல்வம் உடனடியாக அழிக்கப்படும். எந்த ராசி, அவர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வீடியோவின் நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைய வீடியோ உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் தலைவிதியை மாற்றக்கூடும். நண்பர்களே, பிப்ரவரி 15, 2026 அன்று நடைபெறும் இந்த சூரிய கிரகணம் கும்பராசியில் நிகழப்போகிறது. ஜோதிடத்தின்படி சனியின் வீடான கும்பராசியில் சூரியன் மறையும் போதெல்லாம் அது ஒரு வெடிக்கும் கலவையை உருவாக்குகிறது. இது கற்களை கூட உருக்கக்கூடிய ஆற்றல் புயல். ஆனால் பீதி அடையத் தேவையில்லை. ஏனென்றால் விஷம் வெளியாகும் போது அமிர்தமும் அதன் பிறகு வரும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த கிரகணத்தின் விஷம் முழு உலகத்தையும் பாதிக்கும். ஆனால் அதன் அமிர்தம் சூரிய கடவுள் மற்றும் சனி இருவரின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறும் 6 சிறப்பு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். இன்று எந்த 6 ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதில் முன்னணியில் உள்ளனர் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? கிரகணத்தின் சூதக்காலத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக, கிரகணத்தின் மோட்ச காலத்தில் ஜபித்தால் உங்கள் குடும்பத்தின் 7 தலைமுறைகள் ஒன்றாகச் சாப்பிட முடியும் என்பதை உறுதி செய்யும் இரகசிய மந்திரத்தை பற்றியும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். எனவே நேரத்தை வீணாக்காமல் பிரபஞ்சத்தின் இந்த மர்மத்தை அவிழ்ப்போம். முதலில் மக்கள் மனதில் உள்ள பயத்தை நிவர்த்தி செய்வோம். இந்த கிரகணம் பேரழிவை தரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், பேரழிவு அநீதியின் பாதையில் இருப்பவர்களுக்கு. ஆனால் நீதியிலும் செயலிலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு பொற்காலத்தின் ஆரம்பம். கிரகணத்தின் நேரம் என்பது பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கும் நேரம். நீங்கள் கேட்பதை நீங்கள் பெறுவீர்கள். சரியான வழியையும் கேட்க சரியான நேரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி அறிந்து கொள்வோம். நமது பட்டியலில் செல்வத்தால் பொழியும் முதல் ராசி மேஷம். மேஷம், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் 11வது வீட்டில் 11வது லாப வீடாக நிகழும். ஜோதிட கணக்கீடுகள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நிதி கஷ்டம் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் நீக்கப்படும் என்பதை குறிக்கிறது. உங்கள் அரசாங்க பணிகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தால், கோப்புகள் தூசி படிந்திருந்தால் தயாராகுங்கள். கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் ஒரு நல்ல செய்தியை பெறுவீர்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்காக திறக்கப் போகின்றன. நான் மிகைப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என்னை நம்புங்கள், கிரக இயக்கங்கள் இதை குறிக்கின்றன. தொழிலதிபர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவை பெறலாம். இருப்பினும் மேஷம் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும். அது உங்கள் முன்னேற்றத்தில் உள்ள வேலையை தடுக்கலாம். இப்போது மற்றொரு அதிர்ஷ்ட ராசிக்கு செல்லலாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் உங்கள் வேலையை தடுக்கும். இந்த கிரகணம் உங்கள் 10வது வீட்டில் நிகழ்கிறது. இதன் பொருள் உங்கள் தொழில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு ஊக்கத்தை அனுபவிக்கும். நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் பதவி உயர்வு கடிதம் ஏற்கனவே தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது, ஒப்படைக்க காத்திருக்கிறது. நீங்கள் வேலையில்லாமல் இருந்து வேலை தேடுகிறீர்கள் என்றால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அலைய வேண்டியதில்லை. வேலை தானாகவே உங்களை தேடி வரும். பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டை விட குறைவான நேரம் அல்ல. ஆனால் கவனமாக இருங்கள். பேராசைக்கு அடிபணியாதீர்கள். உங்கள் சேமிப்புகள் அனைத்தையும் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நீங்கள் தொட்ட மண் கூட தங்கமாக மாறும். ரிஷப ராசிக்கு ஒரு சிறப்பு தீர்வு உள்ளது.
கிரகணம் முடிந்ததும் ஒரு ஏழைக்கு உணவு தானம் செய்யுங்கள். இது உங்கள் செல்வம் ஒருபோதும் குறையாது என்பதை உறுதி செய்யும். நண்பர்களே, வீடியோவில் தொடர்வதற்கும் 3வது ராசியின் பெயரை வெளிப்படுத்துவதற்கும் முன் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட ஆபத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். செல்வத்தை பெறும் ஒரு ராசி உள்ளது, ஆனால் ஒரு தவறு அதை அழிக்கக்கூடும். அந்த ராசி வேறு யாருமல்ல, நமது அடுத்த ராசியான மிதுனம். ஆம், மிதுனம். மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த கிரகணம் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் நிகழ்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்கள் பணம் திரும்பப் பெறப்படும். மூதாதையர் சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரராகும் பாதையில் இருக்கிறீர்கள், ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். கிரகணத்தின் விளைவுகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதிக்கும். உங்கள் பேச்சு கடுமையாக இருக்கலாம். கோபத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது வணிக கூட்டாளியிடம் ஏதாவது சொல்லி உங்கள் திட்டங்களை அழிக்கக்கூடும். எனவே பிப்ரவரி 15ஆம் தேதி அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உலகில் உள்ள எதுவும் உங்களை பணக்காரர் ஆவதை தடுக்க முடியாது. இப்போது 4வது ராசியை பற்றி பேசலாம். இது சிம்மம். சூரிய பகவான் தானே சிம்மத்தை ஆளுகிறார். கிரகணம் ஏற்படும் போது இந்த ராசி மிகவும் கொந்தளிப்பை அனுபவிக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த கொந்தளிப்பு உங்கள் வாழ்க்கையில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்காகவே. உங்களை ரகசியமாக தாக்கி வந்த உங்கள் எதிரிகள் இப்போது உங்கள் முன் சரணடைவார்கள். நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. மிக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து நிதி ஆதாயம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் அல்லது இறக்குமதி ஏற்றுமதியில் ஈடுபட்டிருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். கிரகணத்தின் போது நீங்கள் தொடர்ந்து சூரிய மந்திரமான ஓம் கிருணி சுர் நமஹவை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு எதிர்மறை சக்தியை நேர்மறை ஆற்றலாக மாற்றும். 5வது ராசிக்கு செல்வதற்கு முன் ஒரு முக்கிய குறிப்பு. சூதக்காலம் கிரகணத்திற்கு சரியாக 12 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும். பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் கிரகணம் ஏற்பட்டால் சூதக்காலம் பிப்ரவரி 16ஆம் தேதி இரவில் தொடங்கும். சூதக்காலத்தில் வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் தடை செய்யப்பட்டுள்ளன, ஆனால் மனமந்திரம் அப்படி இல்லை. உண்மையில் சூதக்காலத்தில் மனமந்திரம் 100 மடங்கு அதிக பலனை தருகிறது. எனவே இந்த நேரத்தை தூங்கியோ அல்லது பேசியோ வீணாக்காதீர்கள். இப்போது 5வது அதிர்ஷ்ட ராசியான துலாம் பற்றி அறிந்து கொள்வோம். துலாம் ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் 5வது வீட்டில் நிகழ்கிறது. 5வது வீடு ஞானம், அன்பு மற்றும் குழந்தைகளின் வீடு. இந்த கிரகணத்தின் செல்வாக்கின் கீழ் உங்கள் அறிவு மிகவும் கூர்மையாக மாறும். ஒன்றுமில்லாமல் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை காண்பீர்கள். நீங்கள் பங்குச்சந்தை, வர்த்தகம் அல்லது வேறு ஏதேனும் ஆபத்தான முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்பதை உங்கள் 6வது அறிவு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும். நீங்கள் ஒரு லாட்டரி வெல்லலாம் அல்லது பழைய முதலீட்டை பல மடங்கு திரும்பப் பெறலாம். காதல் உறவுகளும் இணக்கமாக மாறும். இந்த கிரகணம் குழந்தைகளை பெற விரும்புவோருக்கு நல்ல செய்தியையும் கொண்டு வரக்கூடும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்த கர்ப்பிணி பெண்ணையும் அவமதிப்பதையோ அல்லது எந்த விலங்கையும் துன்புறுத்துவதையோ தவிர்க்கவும். அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோபப்படுத்தக்கூடும். இப்போது இந்த கிரகணத்தின் மிகப்பெரிய பயனாளியாக இருக்கும் 6வது மற்றும் இறுதி ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் உங்கள் சொந்த ராசியில் நிகழ்கிறது. சூரியனும் சனியும் உங்கள் சொந்த வீட்டில் சங்கமிக்கின்றனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க ராஜயோகம். உங்கள் ஆளுமை மிகவும் காந்தத்தை வெளிப்படுத்தும். மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். மக்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள். மேலும் லட்சுமி தேவி எல்லா திசைகளிலிருந்தும் வருவதால் மழைநீர் போல செல்வம் உங்களிடம் பாயும். உங்கள் வேலை, வணிகம் மற்றும் முதலீடுகளிலிருந்து லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் புதிதாக ஏதாவது தொடங்க விரும்பினால் சிறந்த நேரம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஆணவம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் சனி தேவர் ஆணவத்தை வெறுக்கிறார். பணம் பெற்ற பிறகு நீங்கள் ஆணவம் கொண்டால் அது வந்தவுடன் மறைந்துவிடும். பணிவாக இருந்து தொடர்ந்து தர்மம் செய்யுங்கள். நண்பர்களே, இந்த 6 ராசிக்காரர்கள் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம் மற்றும் கும்பம்
பிப்ரவரி 15, 2026 அன்று சூரிய கிரகணம் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நிரூபிக்கும். ஆனால் மீதமுள்ள ராசிக்காரர்கள் விரக்தியடைய வேண்டும் என்று அர்த்தமல்ல. கடவுளின் ஆசிகள் அனைவருக்கும் உண்டு. நீங்கள் உண்மையான இதயத்துடன் நடவடிக்கைகளை எடுத்தால் நீங்களும் பயனடைவீர்கள். இப்போது அனைத்து ராசிக்காரர்களும் இந்த கிரகணத்தை பின்பற்றி பயனடையக்கூடிய ஒரு சிறந்த தீர்வை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். கிரகணம் முடிந்ததும் குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணியுங்கள். பின்னர் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது கங்கை நீர், சிவப்பு சந்தனம், சிவப்பு பூக்கள் மற்றும் சில கோதுமை தானியங்களை சேர்க்கவும். இப்போது இந்த தண்ணீரை சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கவும். காணிக்கை செலுத்தும் போது நீரோட்டத்தில் உங்கள் கண்களை வைத்து உங்கள் விருப்பத்தை மனதளவில் சொல்லுங்கள். கிரகணத்திற்கு பிறகு செய்யப்படும் இந்த பிரசாதம் கடவுளை நேரடியாக சென்றடைகிறது, உங்கள் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. மற்றொரு இரகசிய தீர்வு உள்ளது. கிரகணத்தின் போது ஒரு தேங்காயை எடுத்து உங்கள் தலையில் 7 முறை அடிக்கவும். பின்னர் கிரகணம் முடிந்த பிறகு இந்த தேங்காயை ஓடும் நீரில் மூழ்க வைக்கவும். இதைச் செய்வதன் மூலம் உங்களைச் சுற்றியுள்ள எந்த தீய கண், சூனியம் அல்லது எதிர்மறை சக்தியும் தேங்காயுடன் கழுவப்படும். மேலும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் திரும்பும். நண்பர்களே, பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அதிக நேரமில்லை. தயாராக இருங்கள். உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருங்கள். யாரிடமும் எந்த விரோதத்தையும் வளர்த்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஒரு பாத்திரம் காலியாகவும் சுத்தமாகவும் இருக்கும்போது மட்டுமே அது அமிர்தத்தால் நிரப்பப்படும். உங்கள் மனதில் பொறாமை மற்றும் வெறுப்பு நிறைந்திருந்தால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களை அடையாது. நினைவில் கொள்ளுங்கள், இந்த வாய்ப்பு மீண்டும் வராது. இந்த தற்செயல் நிகழ்வு 300 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது. கிரகங்கள் அவற்றின் பாதையை அமைத்துவிட்டன. இப்போது உங்கள் முறை. உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் தயாரா? நீங்கள் தயாரா? உங்களுக்காக காத்திருக்கும் செல்வத்தையும் செழிப்பையும் தழுவிக்கொள்ளவா? கருத்துக்கள் பிரிவில் ஜெய் சூரியதேவ் என்று எழுதி உங்கள் இருப்பை குறிக்க மறக்காதீர்கள். இந்த பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் என்பதை இது எங்களுக்கு தெரிவிக்கும். ஆம், உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். அவற்றை தீர்க்க நாங்கள் முடிந்த அனைத்தையும் செய்வோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன், குறிப்பாக இன்று நான் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். உங்கள் ஒரு பங்கு அவர்களின் விதியை மாற்றக்கூடும். நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும்பொழுது கடவுள் தானாகவே நமக்கு நல்லது செய்வார். எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் அன்றாட வழக்கத்தை இப்போதே ஒழுங்கமைக்கத் தொடங்குங்கள். இறைச்சி மற்றும் மது அருந்துவதை நிறுத்துங்கள். சாத்விக் உணவை உண்ணுங்கள். கடவுளை தியானிக்க அதிக நேரம் செலவிடுங்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி சூரியன் உங்களுக்காக உதிக்கும். புதிய விடியல், புதிய நம்பிக்கை மற்றும் புதிய வாழ்க்கையை கொண்டு வரும். இறுதியாக இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மங்களகரமானதை கொண்டு வர வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி இல்லாதிருக்கட்டும். பகலில் 2 மடங்கு வேகமாகவும் இரவில் 4 மடங்கு வேகமாகவும் நீங்கள் முன்னேறட்டும். இந்த நல்வாழ்த்துக்களுடன் நான் என் உரையை முடிக்கிறேன். கவனமாக இருங்கள். பிப்ரவரி 15, 2026 உங்கள் நாட்குறிப்பில் சிவப்பு மையால் குறித்து வைக்கவும். இது சாதாரண நாள் அல்ல. கடந்த 300 ஆண்டுகளில் நடக்காத ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் நிகழ உள்ளது. இந்த நாள் சூரியன் வானத்தில் இருக்கும், ஆனால் வெளிச்சம் இருக்காது. பகலில் இரவாக இருக்கும். இந்த இருளுக்கு மத்தியில் குபேரனின் பொக்கிஷங்கள் 6 ராசிகளின் வீடுகளில் வெளிப்படும். ஆம், நீங்கள் அதை கேட்டது சரிதான். ஜோதிடத்தில் மகா சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் பிப்ரவரி 15 அன்று ஏற்படும் பயங்கரமான சூரிய கிரகணம் சிலருக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் 6 ராசிகளுக்கு இந்த கிரகணம் ஒரு வரமாக இருக்கும். அவர்களின் அதிர்ஷ்டத்தின் பூட்டுகள் திறக்கப் போகின்றன. காத்திருங்கள். வீடியோவை தவிர்க்கும் தவறைச் செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்த 6 ராசிகளில் செல்வத்தை பெறும் ஒன்று உள்ளது. ஆனால் கிரகணத்தின் போது அவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த செல்வம் உடனடியாக அழிக்கப்படும். எந்த ராசி, அவர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வீடியோவின் நடுவில் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இன்றைய வீடியோ உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் தலைவிதியை மாற்றக்கூடும். நண்பர்களே,
பிப்ரவரி 15, 2026 அன்று நடைபெறும் இந்த சூரிய கிரகணம் கும்பராசியில் நிகழப்போகிறது. ஜோதிடத்தின்படி சனியின் வீடான கும்பராசியில் சூரியன் மறையும் போதெல்லாம் அது ஒரு வெடிக்கும் கலவையை உருவாக்குகிறது. இது கற்களை கூட உருக்கக்கூடிய ஆற்றல் புயல். ஆனால் பீதி அடையத் தேவையில்லை. ஏனென்றால் விஷம் வெளியாகும் போது அமிர்தமும் அதன் பிறகு வரும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இந்த கிரகணத்தின் விஷம் முழு உலகத்தையும் பாதிக்கும். ஆனால் அதன் அமிர்தம் சூரிய கடவுள் மற்றும் சனி இருவரின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறும் 6 சிறப்பு ராசிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். இன்று எந்த 6 ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதில் முன்னணியில் உள்ளனர் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? கிரகணத்தின் சூதக்காலத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக முக்கியமாக, கிரகணத்தின் மோட்ச காலத்தில் ஜபித்தால் உங்கள் குடும்பத்தின் 7 தலைமுறைகள் ஒன்றாக சாப்பிட முடியும் என்பதை உறுதி செய்யும் இரகசிய மந்திரத்தை பற்றியும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன். எனவே நேரத்தை வீணாக்காமல் பிரபஞ்சத்தின் இந்த மர்மத்தை அவிழ்ப்போம். முதலில் மக்கள் மனதில் உள்ள பயத்தை நிவர்த்தி செய்வோம். இந்த கிரகணம் பேரழிவை தரும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், பேரழிவு அநீதியின் பாதையில் இருப்பவர்களுக்கு. ஆனால் நீதியிலும் செயலிலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது ஒரு பொற்காலத்தின் ஆரம்பம். கிரகணத்தின் நேரம் என்பது பிரபஞ்சத்தின் கதவுகள் திறக்கும் நேரம். நீங்கள் கேட்பதை நீங்கள் பெறுவீர்கள். சரியான வழியையும் கேட்க சரியான நேரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி அறிந்து கொள்வோம். நமது பட்டியலில் செல்வத்தால் பொழியும் முதல் ராசி மேஷம். மேஷம், கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் 11வது வீட்டில் 11வது லாப வீடாக நிகழும். ஜோதிட கணக்கீடுகள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நிதி கஷ்டம் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் நீக்கப்படும் என்பதை குறிக்கிறது. உங்கள் அரசாங்க பணிகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தால், கோப்புகள் தூசி படிந்திருந்தால் தயாராகுங்கள். கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் மகிழ்ச்சி அடையும் ஒரு நல்ல செய்தியை பெறுவீர்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்காக திறக்கப் போகின்றன. நான் மிகைப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என்னை நம்புங்கள், கிரக இயக்கங்கள் இதை குறிக்கின்றன. தொழிலதிபர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவை பெறலாம். இருப்பினும் மேஷம் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்கவும். அது உங்கள் முன்னேற்றத்தில் உள்ள வேலையை தடுக்கலாம். இப்போது மற்றொரு அதிர்ஷ்ட ராசிக்கு செல்லலாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் உங்கள் வேலையை தடுக்கும். இந்த கிரகணம் உங்கள் 10வது வீட்டில் நிகழ்கிறது. இதன் பொருள் உங்கள் தொழில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு ஊக்கத்தை அனுபவிக்கும். நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் பதவி உயர்வு கடிதம் ஏற்கனவே தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது, ஒப்படைக்க காத்திருக்கிறது. நீங்கள் வேலையில்லாமல் இருந்து வேலை தேடுகிறீர்கள் என்றால் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அலைய வேண்டியதில்லை. வேலை தானாகவே உங்களை தேடி வரும். பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டை விட குறைவான நேரம் அல்ல. ஆனால் கவனமாக இருங்கள், பேராசைக்கு அடிபணியாதீர்கள். உங்கள் சேமிப்புகள் அனைத்தையும் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நீங்கள் தொட்ட மண் கூட தங்கமாக மாறும். ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பு தீர்வு உள்ளது. கிரகணம் முடிந்ததும் ஒரு ஏழைக்கு உணவு தானம் செய்யுங்கள். இது உங்கள் செல்வம் ஒருபோதும் குறையாது என்பதை உறுதி செய்யும். நண்பர்களே, வீடியோவில் தொடர்வதற்கும் 3வது ராசியின் பெயரை வெளிப்படுத்துவதற்கும் முன் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட ஆபத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். செல்வத்தை பெறும் ஒரு ராசி உள்ளது, ஆனால் ஒரு தவறு அதை அழிக்கக்கூடும். அந்த ராசி வேறு யாருமல்ல, நமது அடுத்த ராசியான மிதுனம். ஆம், மிதுனம். மிகவும் கவனமாக கேளுங்கள். இந்த கிரகணம் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் நிகழ்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்கள் பணம் திரும்பப் பெறப்படும். மூதாதையர் சொத்து தொடர்பாக ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒரு கோடீஸ்வரராகும் பாதையில் இருக்கிறீர்கள், ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். கிரகணத்தின் விளைவுகள் உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதிக்கும். உங்கள் பேச்சு கடுமையாக இருக்கலாம். கோபத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லது வணிக கூட்டாளியிடம் ஏதாவது சொல்லி உங்கள் திட்டங்களை அழிக்கக்கூடும். எனவே பிப்ரவரி 15ஆம் தேதி அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதிப்பீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உலகில் உள்ள எதுவும் உங்களை பணக்காரர் ஆவதை தடுக்க முடியாது. இப்போது 4வது ராசியை பற்றி பேசலாம். இது சிம்மம்.
சூரிய பகவான் தானே சிம்மத்தை ஆளுகிறார். கிரகணம் ஏற்படும் போது இந்த ராசி மிகவும் கொந்தளிப்பை அனுபவிக்கிறது. ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த கொந்தளிப்பு உங்கள் வாழ்க்கையில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்காகவே. உங்களை ரகசியமாக தாக்கி வந்த உங்கள் எதிரிகள் இப்போது உங்கள் முன் சரணடைவார்கள். நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. மிக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து நிதி ஆதாயம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் வெளிநாடு பயணம் செய்ய வேண்டும் என்று கனவு கண்டிருந்தால் அல்லது இறக்குமதி ஏற்றுமதியில் ஈடுபட்டிருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம். சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். கிரகணத்தின் போது நீங்கள் தொடர்ந்து சூரிய மந்திரமான ஓம் கிருணி சுர் நமஹவை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு எதிர்மறை சக்தியை நேர்மறை ஆற்றலாக மாற்றும். 5வது ராசிக்கு செல்வதற்கு முன் ஒரு முக்கிய குறிப்பு. சூதக்காலம் கிரகணத்திற்கு சரியாக 12 மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கும். பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் கிரகணம் ஏற்பட்டால் சூதக்காலம் பிப்ரவரி 16ஆம் தேதி இரவில் தொடங்கும். சூதக்காலத்தில் வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் மனமந்திரம் அப்படி இல்லை. உண்மையில் சூதக்காலத்தில் மனமந்திரம் 100 மடங்கு அதிக பலனை தருகிறது. எனவே இந்த நேரத்தை தூங்கியோ அல்லது பேசியோ வீணாக்காதீர்கள். இப்போது 5வது அதிர்ஷ்ட ராசியான துலாம் பற்றி அறிந்து கொள்வோம். துலாம் ராசிக்கு இந்த சூரிய கிரகணம் 5வது வீட்டில் நிகழ்கிறது. 5வது வீடு ஞானம், அன்பு மற்றும் குழந்தைகளின் வீடு. இந்த கிரகணத்தின் செல்வாக்கின் கீழ் உங்கள் அறிவு மிகவும் கூர்மையாக மாறும். ஒன்றுமில்லாமல் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை காண்பீர்கள். நீங்கள் பங்குச்சந்தை, வர்த்தகம் அல்லது வேறு ஏதேனும் ஆபத்தான முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்பதை உங்கள் 6வது அறிவு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும். நீங்கள் ஒரு லாட்டரி வெல்லலாம் அல்லது பழைய முதலீட்டை பல மடங்கு திரும்பப் பெறலாம். காதல் உறவுகளும் இணக்கமாக மாறும். இந்த கிரகணம் குழந்தைகளை பெற விரும்புவோருக்கு நல்ல செய்தியையும் கொண்டு வரக்கூடும். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்த கர்ப்பிணி பெண்ணையும் அவமதிப்பதையோ அல்லது எந்த விலங்கையும் துன்புறுத்துவதையோ தவிர்க்கவும். அவ்வாறு செய்வது லட்சுமி தேவியை கோபப்படுத்தக்கூடும். இப்போது இந்த கிரகணத்தின் மிகப்பெரிய பயனாளியாக இருக்கும் 6வது மற்றும் இறுதி ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் உங்கள் சொந்த ராசியில் நிகழ்கிறது. சூரியனும் சனியும் உங்கள் சொந்த வீட்டில் சங்கமிக்கின்றனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க ராஜயோகம். உங்கள் ஆளுமை மிகவும் காந்தத்தை வெளிப்படுத்தும். மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். மக்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள். மேலும் லட்சுமி தேவி எல்லா திசைகளிலிருந்தும் வருவதால் மழைநீர் போல செல்வம் உங்களிடம் பாயும். உங்கள் வேலை, வணிகம் மற்றும் முதலீடுகளிலிருந்து லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் புதிதாக ஏதாவது தொடங்க விரும்பினால் சிறந்த நேரம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள்.